ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்மைலி தமிழ். ஸ்மைலி தமிழ் நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்மார்ட்டான ஸ்மார்ட் ஃபோனா? ஆமாங்க, ஸ்மார்ட்டான ஸ்மார்ட் ஃபோன். சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் வைஸாக ரொம்ப லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஃபோன்ஸ். முன்னாடி ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸஸில் கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் கூடிடுச்சு. கண்டுபிடிச்சி நான் எந்த ஃபோனை பற்றி பேசுகிறேன்னு இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கலையா? வாங்க வீடியோக்குள்ள நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜியோ பட்டன் ஃபோன் தாங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ வந்து எந்த ஃபோனை பற்றி அப்படின்னா ஜியோ பட்டன் ஃபோன் பற்றி. ஏன்னா ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸஸில் ரொம்ப கிடைச்சிருக்கு. சேம் டைம் வந்து சொல்ல லோ பட்ஜெட் அப்படிங்கிறதுனால நிறைய வீடுகளில் வந்து இது வந்து சொல்ல ஒரு சும்மா விளையாட்டு பொம்மை மாதிரி நிறைய பேர் வாங்கி போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் யூசேஜுக்காக நிறைய பேர் இது பண்ணாங்க. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னே தெரியாமல் நிறையா சொல்ல வாங்கி போட்டு 70s கிட்ஸ் தாத்தாங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஜியோ ஃபோன் பார்க்கவே கூலாக இருக்குது. ஸோ டிசைன் வைஸாகவும் எப்படி இருக்குது என்னங்கிறது வந்து அடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓகே என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க ஸ்பெசிஃபைடாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜியோ சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜியோ டிவியாக இருக்கட்டும், ஜியோ சார்வா, ஜியோ ஸ்டோர், மை ஜியோ, ஜியோ எக்ஸ்பிரஸ் நியூஸு, ஜியோ சினிமா, ஜியோ கேம்ஸு, அப்புறம் ஜியோ வீடியோ கால் ஆப்ஷன், ஜியோ பே, மணி பே பண்ணுற ஆப்ஷன் கூட அது கொண்டு இந்த பட்டன் ஃபோனில் இருக்குன்னா நம்ப முடியுதா? இருக்குங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸாக பார்க்குறப்ப ஹார்ட்வேர்ஸாக என்னென்ன இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப டிஸ்பிளே வந்து 6.09 சென்டிமீட்டர் டிஸ்பிளே இது பண்ணியிருக்காங்க. விஜிஏ கேமரா இது பண்ணியிருக்காங்க. 1500 mAh பேட்டரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்கு, நம்ம இது பார்க்கலாம். அதுக்கப்புறம் 512 MP ரேம், அதாவது 512 MP ரேம் வந்து ஒரு பட்டன் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. கூல்ஸ் 4GB இன்டர்னல் மெமரியோட வித். ஸோ இது ஒன் ஆஃப் த கூலஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சேம் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் கார்டு, அதாவது எஸ்டி கார்டு வந்து இது வந்து 128GB 128GB இருக்குது, நம்ம போட்டுக்கலாம். அப்புறமேட்டு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து 3.5mm, HD வீடியோ காலிங் அண்ட் HD வாய்ஸ் காலிங் ஆப்ஷன் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4G இன்டர்நெட் ப்ரௌசிங் இருக்கு, மல்டி லாங்குவேஜ் இந்தியன்ஸ் ஸ்பெசிஃபைடாக இந்தியாவுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஃபோனில் ஆல் இண்டியன் லாங்குவேஜஸ் சொன்னால் மல்டிபிள் இந்தியன் லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எல்லா லாங்குவேஜஸ் இருக்கு. சேம் டைம் ஜிபிஎஸ் இருக்கு, வயர்லெஸ் எஃப்எம் ரேடியோ இருக்கு. ஸோ நம்ம பழைய பட்டன் ஃபோன்னா ஹெட்செட் போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து சொல்ல சாங் சீக்கிரமா இருந்தது. இப்போ அது சொல்ல வயர்லெஸ் எஃப்எம் ரேடியோ இருக்கு. ஹலோ ஜியோ, ஹலோ அசிஸ்டன்ட், அதான் சொல்ல வாய்ஸ் சர்ச்சிங் ஆப்ஷனோட இருக்கு. ஸோ ரொம்ப கூலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இந்த ஃபோன் லான்ச் பண்றப்ப 500 அப்படிங்கிற ப்ரைஸ்ல எனக்கு தெரிஞ்ச அந்த சேல்ஸ் ஆரம்பிச்சிச்சு. 700 சம்திங் போச்சு. ஸோ 800 வரைக்கும் மேக்ஸிமம் நான் பார்த்துருக்கேன் இதோட சேல்ஸ் ப்ரைஸ். ஆனால் ஆஃப்டர் லாக்டவுன், அதாவது என்ன சொல்ற லாக்டவுனுக்கு அப்புறமேட்டு ஃபோனோட மேனுஃபேக்சரிங் சுத்தமாக வந்து நிப்பாட்டிட்டாங்க கோவிட்னால. அதுக்கப்புறமேட்டு ஃபோனுக்கு பயங்கரமான டிமாண்ட்ஸ் வந்து மக்கள் மத்தியில் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து என்ன சொல்ல 75 rupees. ஏன்னா சேம் டைம் கோவிட்ல வந்து எல்லாருமே வேலை இல்லாமல் இருக்கிற டைமிங்ல இது மாதிரி ஒரு ஃபோன்னா 75 ரூபாய்க்கே வந்து என்ன சொல்ல அவங்களோட கால் பேக்கிங் எல்லாமே இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ வந்து எக்கனாமிக்கல் வைஸாகவும் அந்த டைத்துல இது வந்து ரொம்ப சேவிங்ஸ் வைஸாகவும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நிறைய பேர் தேட ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்ல வீடுகளே இருக்கிறதுனால சார் நிறைய பேர் ஃபோன்ஸ் வந்து உடஞ்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கடைகள் இல்லை, சேம் டைம் வந்து இன்கம் இல்லாத பட்சத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு ஃபோனை வாங்குறதுக்கு கம்மியான பட்ஜெட்ல ஒரு பட்டன் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. அதே எல்லாரும் யோசிச்சாங்க. பட் அது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடி வந்து என்னன்னு பார்த்தா நம்ம ஜியோ ஃபோன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு கூலஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா பட்டன் ஃபோன்லேயே வந்து லைவ் டிவி பார்த்துக்கலாம், வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு, எஸ்எம்எஸ் மெசேஜ், இது மாதிரி எல்லாமே எக்கச்சக்கமானது. பெரிய பெரிய ஸ்மார்ட் ஃபோன் 30,000 40,000 வாங்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஆப்ஸ் ஃபுல்லாமே ஒரு மினிமைஸ் பண்ணி சின்னதாக கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அது மாதிரியான ஒரு வெரிஷனாக தான் அந்த ஜியோ ஃபோன் வந்து இதாகிடுது. சேம் டைம் வந்து பாஸ்ட் அப்படின்னா காஸ்ட் வைஸாக ரொம்ப கம்மி. 75 rupeesலேருந்து வந்து பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. 75 125 அப்படிங்கிறப்ப இது வந்து ஸ்டார்ட் ஆகுறப்ப கஸ்டமர்ஸ் வந்து நிறையா வந்து அட்ராக்ட் பண்ணதே வந்து இதோட ப்ரைஸ் ஓகே ஃபுல்லாகவே ஃபோன் பார்க்க கூலாகவே இருக்குது. சரி உள்ளே அதே மாதிரி கூலாக இருக்கா, இல்லை லாஸ்ட் டைம் லான்ச் பண்ண அதே மாடல் மாதிரி தான் இருக்கா, உள்ள எது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறது இது பண்ணால் எனக்கு தெரிஞ்சு இந்த மெமரி உள்ள வந்து லாஸ்ட் டைம் 2GB மெமரி தான் இருந்த மாதிரி இருந்தது இன்டர்னல். பட் சரியாக தெரியல. பட் ஆனால் இந்த டைம் 4GB மெமரிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கூலாக இருக்குது.
உண்மையிலே பார்க்க ரொம்ப கூலாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் ஃபோன் இது வரைக்கும் வந்திருந்த மாடல்ஸில் இது வந்து இதோட டிசைன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எட்ஜு கார்னர்ஸ் வந்து அவங்க இது பண்ணியிருக்கா இருக்கட்டும், மேலே வந்து இந்த இயர் ஹெட்டு வித் கேமரா ஆப்ஷன், பட்டன்ஸ்லாம் ரொம்பவே இந்த சொல்ல நல்லா கொஞ்சம் தின்னமாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் பட்டன்ஸ் இதில் அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன சின்ன டேப்லெட்ஸ்லாம் வரிசையாக அப்படியே சின்ன சின்ன மைக்ரோவில் சின்ன சின்ன டேப்லெட்ஸ்லாம் இது பண்ண மாதிரி டேப்லெட் சைஸில் அப்படியே அங்கங்கே வச்ச மாதிரி இருக்குது. சேம் டைம் சென்டரில் வந்து ஜியோ இது பட்டன்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து ஜியோ ஃபோன்ஸோட பட்டன்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. கஸ்டமர்ஸ் வந்து 2 டைம் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த டைம் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கூலாகவே கொடுத்துருக்காங்க. ஃபோன் இருக்குது வித் ப்ரொடெக்ஷன் கவரோட, கேமரா ப்ரொடெக்ஷன் வித் இதோட ஃபோன் கவர்ஸ் இருக்குது. இந்த மாடலோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜியோ F320B. அதாவது ஜியோலேயே வந்து ஒவ்வொரு மாடல் சீரிஸ் இது பண்ணுவாங்க. அதோட மாடல் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாடலோட நேம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் F320B அப்படிங்கிற அந்த மாடலோட நேம். வேறு என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேம் அதே தாங்க. பேட்டரியில் எந்த சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல, சேம் அதே பேட்டரி தான். 1500 mAh பேட்டரி, லைஃப் அப்படின்னு சொல்லி போட்டு ஜியோவோட அந்த லைஃப் சிம்பிள், பேட்டரிக்கான லைஃப் சிம்பிளோட போட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா சார்ஜர். லாஸ்ட் டைம் இந்த மாதிரி சார்ஜர் கொடுத்தோம், அதே மாதிரி நார்மலாக ஜியோ ஃபோன் பண்ண சார்ஜர். ஓகே, இப்போ ஃபோனில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபோனில் இப்போ பேட்டரி போட்டு பார்க்க போகிறேன். சொல்ல மறந்துட்டேன், உள்ளே வந்து ஃபோனில் உள்ளே வந்து சிம் இருக்குது. ஸோ வந்து இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் என்ன சிம் வந்து உள்ளே வந்து இருக்குது. ஸோ உள்ளே இருக்குது அப்படிங்கிறப்போ ஓகே, நிறைய பேர் யோசிக்கலாம் என்னோட பழைய சிம்மை வந்து நான் வந்து அதே நம்பர் இந்த ஜியோ நம்பருக்கு மாற்றிக்கலான் இருந்தேனே. இப்போ உள்ளே சிம்மோடு இருந்தால் நான் என்ன பண்ணேன், நீங்கள் கவலையே பட வேணாம். இது வந்து என்ன உள்ள சிம் இன்பில்டாக இருக்கே தவிர என்ன சொல்ல அந்த நம்பர் உங்களோட பழைய நம்பர் வந்து அப்படின்னு உள்ள ஃபோனுக்குள்ள இருக்குது. இந்த சிம் நம்பருக்கு வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாற்றி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களோட பழைய நம்பருக்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜியோ நம்பர் வந்து திரும்ப கிடைக்கும். சிம் ஸ்லாட் இருக்குது. சிம் ஸ்லாட்டில் சிம் ஏற்கனவே போட்டிருக்கு. சேம் டைம் பக்கத்துலேயே வந்து மெமரி கார்டுக்கான மெமரி ஸ்லாட் இருக்குது. ஸோ ஓகே, கேமரா, ஆண்டனா 0.3 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, ஃபோன் ஆன் பண்ணியாச்சு. முன்னாடி வந்து ஜியோ அப்படின்னு சொல்லி வரும் டைரெக்டாக, பட் ஆனால் இப்போ வந்து என்ன எல்லா லாங்குவேஜஸும் வருது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய லாங்குவேஜ் வந்து வெல்கம்னு வருது. கீழே வந்து பூட்டிங் அப் அப்படின்னு சொல்லி வருது. நமக்கு தெரிஞ்சு பழைய ஃபோன்ஸஸ் எல்லாம் ஆன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஆன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ஜியோட லோகோவே மாற்றிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து ஜியோ வந்து ஆன் ஆச்சு அப்படின்னா ஜியோ அப்படின்னு சொல்லி ரவுண்டாக வந்து இதாகும். இது வந்து ஜியோ அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் லைனாக வந்துருக்கு. சேம் டைம் ஜியோங்கிறது பாருங்க, இந்த கலரிங் இதாக இருக்கு ஆப்ஷன் இருக்கணும். ஜியோ ஐக்கான் லான்ச்சிங்கே வந்து இந்த ஃபோனில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப புதுசாகவும் இருக்குது. ஜியோ கூலாக இருக்குது ஜியோ ஃபோன். சேம் டைம் ரிங்டோனே வந்து மாற்றிருக்காங்க. லான்ச்சிங் டோன், ரிங்டோன் சொல்கிறேன், லான்ச்சிங் டோன், லான்ச் ஆன வரக்கூடிய இந்த டோன் வந்து லான்ச்சிங் டோன். ஸோ அந்த டோனே வந்து இதில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, உள்ளே என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பவர்ட் பை காய் ஓஎஸ். பவர்ட் பை காய் ஓஎஸ், அதாவது யார் எந்த ஓஎஸ் வந்து இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது கேட்டுச்சா? ஏன்னா சொல்ல நம்ம மொபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணுற மாதிரியான இந்த ஆப்ஷன்ஸ், ரீட் அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லாங்குவேஜ் செலெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் லாங்குவேஜ் செலெக்ஷன் ஆப்ஷன்ஸ் உள்ளே போயிட்டோம்.
KaiOS use data such location access, GPS access, Wi-Fi access, mobile network இந்த மாதிரி இதெல்லாம் இனிமேல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வந்து அக்சஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அக்சஸ் கொடுத்தாச்சு. By access and using the KaiOS software service and application of your dedication சொல்லி போட்டு டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஐ எம் ஓவர் ஏஜ். உங்களோட ஏஜ் நீங்கள் 16 வயசுக்கு மேலே இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குது. ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ ஸ்டாண்டிங் அனலிஸ்டிக் டேட்டா. ஐ எம் யூசிங் டேட்டா டு இம்ப்ரூவ் அட்வர்டைசிங் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட அட்வர்டைசிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா உங்கள் டேட்டாவை எடுக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ ஸ்டாண்டிங் அனலைசிங் டேட்டா. ஓகே, ஐ எம் ஓவர் ஏஜ். அப்போ நான் 16 வயசுக்கு மேலே இருக்கேன். ஓகே, confirming. Hello Gio. Find a quiet place before you start. Say hello Gio. Hello Gio. Hello Gio. Hello Gio. Hello Gio. நேம் யுவர் வாய்ஸ் சாம்பிள். யூஸரே நம்மளோட வாய்ஸ் சாம்பிள்ஸ்லாம் சேவ் பண்ணுற அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ ஜியோ இஸ் ரெடி, யூ கேன் கமாண்ட் ஜியோ ஆஃப்டர் யூ சே ஹலோ ஜியோ. ஓகே கூகுள் அப்படிங்கிற மாதிரி ஹலோ ஜியோ அப்படின்னு நம்ம இந்த ஃபோனை இது பண்ணால் நம்ம இந்த ஃபோனுக்கு வந்து கமாண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆப்ஸ் ஓகே, குவிக் செட்டிங், எக்ஸ்பிரஸ் டூல், storage no SD card, press upgrade for commonly used settings. okay, wow, லான்ச்சர் பார்த்தீங்களா? லான்ச்சரே வந்து மாற்றிருக்காங்க. எல்லா ஃபோன்ஸ்லையுமே வந்து எப்படின்னா கீழே வந்து இருக்கும், அதாவது கேமரா என்ன சொல்ல மெனு செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கீழே இருக்கும். இல்லை சென்ட்ரல் பட்டன் பண்ணி பண்ணுற மாதிரி. பட் ஆனால் இதில் வந்து சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஜியோ ஸ்டோர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்றா இருக்குது, கேம் வந்து செகண்ட் ஒன்றா இருக்குது. சேம் டைம் வந்து வாய்ஸ் ஆக்சஸ் வந்து இதாக இருக்குது. ஃபோர்த் ஒன்று வந்து ஜியோ சாரா இருக்கு, அண்ட் வந்து ஜியோ டிவி இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து லாஸ்ட் டைம் ஜியோ ஃபோன்ஸ்ல வந்து இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்ல உள்ள போய் ஒவ்வொரு டைம் அவங்க தேடி இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது முன்னாடி எடுத்து வச்சிருக்காங்க. பட் அப்படி தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு மை ஜியோ அப்போ தான் ஃப்ரண்ட்ல முதல்ல எடுத்து வச்சிருந்துருக்கணும். பட் ஆனால் ஓகே, சம்திங் கூல். அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அலர்ட்ஸ் ஓப்பன் பண்ணால் டேரெக்டாக ஸ்டோரேஜ் அக்சஸ்குள்ளே போகுது. First one, Jio TV, Jio Saga, இன்டர்நெட் அக்சஸ் வந்து எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனில் வந்து இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னும் இதில் உள்ள இருக்க சிம் வந்து நம்ம ஆக்டிவ் பண்ணல. மேபி ஓகே, டேரெக்டாக ஆக்டிவ் சிம் இருக்கணும், நான் அதை தூக்கி அப்படியே இதில் போட்டுக்கலாமா, அது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா போட்டுக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகும். என்ன அப்படின்னா ஜியோ கொடுத்துருக்க நியூ ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. அதே நீங்கள் அதே நம்பர் இந்த இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா வேணால் உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர்ஸோட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நீங்கள் நார்மல் யூசேஜ் நார்மலாக பழைய ஜியோ ஃபோன்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான். பட் வரக்கூடிய இந்த ஆஃபர் 1 year 2 yearக்கான ப்ரைஸ் டிரெக்ஷனோட வரக்கூடிய இந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு வராது. கூலாக இருக்குது. கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். Permission camera select. Hello. Press left and right switch. Photos, video mode. Photo and video mode select பண்ணுற மாதிரி இருக்கு. கேமரா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் மோசம் இல்லைங்க. சும்மா ஓகே, நார்மலாக பட்டன் ஃபோன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கான கிளாரிட்டியோட இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா ஆப்ஷன் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா நிஜமாலே கூலாக இருக்குங்க. சொல்ல பேக் கேமரா கூட எனக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் தெரியல. பட் எனக்கு ஃப்ரண்ட் கேமரா அவ்வளோ நீட்டாக இருக்குது, அவ்வளோ இதாக இருக்குது. சூப்பர் வீடியோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி, கேமரா ரெசல்யூஷன் 3 seconds 4 seconds கைட்லைன்ஸ். உண்மையிலே ரொம்ப கூலாக இருக்கு. பெரிய பெரிய ஃபோன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இதிலே கொண்டு வந்துட்டாங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், settings, airplane mode first one, and then
ஓகே இந்த இதில் உள்ள செட்டிங்ஸ் லெவலில் ரொம்ப சேஞ்ச் பண்ண உங்களுக்கு ரிவ்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1999, அதாவது 1999, 2000 ருபீஸ்க்கு 1 ரூபி வந்து கம்மியாக வந்து இது வந்து மார்க்கெட் லான்ச் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கம்மியான ப்ரைஸஸ்லேயும் இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இருக்குது. எதை பொறுத்து அப்படின்னா அவங்க வந்து 1 இயர் பிளான் சூஸ் பண்ணுறாங்களா, 2 இயர் பிளான் சூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ஜியோ வந்து இந்த ஃபோனோட ரேட்டை வந்து இது ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஆகும். ஸோ அதில் வந்து இவங்க வந்து சில ஃபோன்லேயே வந்து எம்ஆர்பி அப்படிங்கிறது வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே போடலை, எம்ஆர்பி போடலை. எதனால அப்படின்னா அந்த பிளான்ஸை பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால வந்து அவங்க எம்ஆர்பி எதுவுமே போடலை. பட் ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு ஃபோன் தான். சேம் டைம் யூசேஜ் வைஸாகவும் நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கேமிங் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. மேலும் இது அந்த டிரான்சாக்ஷன்லாம் எப்படி பண்ணுறது, இதோட சாஃப்ட்வேர்ஸ் என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சாஃப்ட்வேர் ரிவ்யூ, இதை பற்றின சாஃப்ட்வேர் ரிவ்யூ தனியாக பார்க்கலாம். மேலும் வந்து என்ன நம்ம சேனலில் புதுசாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் ரிவ்யூ. எல்லா சேனல்ஸுமே இந்த ஒவ்வொன்றும் வந்து ப்ரொஃபஷனல் எடுத்து பண்ணுவாங்க. நம்ம சாஃப்ட்வேர் ரிவ்யூ அப்படிங்கிற ஒன்று வந்து பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி, அதாவது பெய்டு வெர்ஷன் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், புதுசு புதுசாக மார்க்கெட்டில் வரக்கூடிய லான்ச் ஆகக்கூடிய சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை வந்து நமக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து இது பண்ணுங்கள். நம்ம அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி பார்த்து அது என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதை பற்றி ஒரு ரிவ்யூ வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்மைலி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.